ராம் இந்த புதிய வீட்டிற்கு குடி வந்தான். ரூம்மேட் தொல்லை இல்லாமல் சிப்ஸ் குறித்துக் கொண்டு நெட்ஃபிளிக்ஸில் படம் பார்ப்பது செமையா இருந்தது ராம்க்கு. ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் சரியாக 12 மணிக்கு வைஃபை நின்றுவிடும். என்ன செய்தாலும் கனெக்ட் ஆகாது. காலையில் கனெக்ட் ரன் தானாகவே வந்துவிடும். இது தினமும் தொடர்ந்தது. இதை கண்டுபிடிக்க ஒரு நாள் 12 மணிக்கு மேல் விழித்து இருந்தான். அப்போது அங்கு நடந்ததை பார்த்து பயந்து போனான். அந்த வைப்பை ரோவரில் இருந்து புகை வர அது அப்படியே மேலே அந்தரத்தில் மிதந்தது. ராம் பயத்தில் உறைந்து பார்த்து கொண்டு இருந்தான். புகை நிற்காமல் வர அதிலிருந்து ஒரு பேய் அப்படியே மேல் எழுந்து வந்தது. ராம் அதிர்ந்தான். பின்பு யார் நீ என்று கேட்டான். அதற்கு அந்த பேய், முதலில் நீ அதை நிறுத்து என்றது. ராம் லேப்டாப்பை மூடினான். எனக்கு பயமா இருக்கு, நீ யார் என்று மறுபடியும் கேட்டான். பேய் சிரித்துக்கொண்டு, என் வீட்டுக்கு வந்து என்னையா யார் என்கிறாய்? உனக்கு முன் இது என்னுடைய வீடு என்றது. பின்பு அது ஒரு மனித உருவில் மாறியது. நீ என் தூக்கத்தை கெடுக்கிறாய் என்று அலறியது. மனிதனாக பார்த்ததும் சிறிது பயம் நீக்கி, சரி, நான் இனி 12 மணிக்கு மேல் பார்க்க மாட்டேன், நிறுத்திவிடுகிறேன். ஆனால் 12 மணி வரை நான் படம் பார்த்துக் கொள்வேன் என்று பேய் இடமே அக்ரிமெண்ட் போட்டானா. பிறகு என்ன? இப்போது எல்லாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து பேய் டாக்குமெண்டரி பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.